வந்து அந்த பழத்தை பறிச்ச உடனே என்னோட சாபமெல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. நீ எனக்கு பண்ண இந்த உதவினால நான் உனக்கு 3 மந்திர விதைகளை தரேன். அதை நீ கொண்டு போய் உன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் இந்த 3 விதைகளையும் புதைச்சி வச்சினா அதில் இருந்து வர்ற மரத்தில் வர பழங்களை நீ டெய்லி சாப்பிட்டுக்கலாம். அதுவே உனக்கு உணவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த சிட்டுக்குருவி அங்கே இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அது வீட்டுக்கு கொண்டு போகுது. அங்கே வீட்டுக்கு கொண்டு போனோடனே ஈஸ்வரிக்காகவும் கீத்து குருவியும் வருதுங்க. இங்கே பாருங்க, நான் 3 விதைகளை வச்சிருக்கேன். எனக்கு மந்திர ஆந்தை இந்த 3 விதைகளை கொடுத்துச்சு. நம்ம 3 பேரும் ஆளுக்கு ஒரு விதையை நட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பறவைகளும் அந்த விதைகளை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போதுங்க. அடுத்த நாள் வந்து பார்க்கும்பொழுது அந்த 3 விதைகளும் அடுத்த நாளே மரமாக வந்துருச்சு.